இதை பத்தி காந்தின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? சினிமா வேறு, அரசியல் வேறு. இது நான் ரொம்ப வருஷமாவே இதை கேட்டு இருக்கிறேன். சினிமா வேறு, அரசியல் வேறு. அரசியலை பற்றி யாராவது பேசுறவோ யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே இந்த அரசியல்ல இருக்கிற அரசியல் வியாதிகள், அதாவது உங்களா வியாதிகள் தான். இந்த வியாதிகள் என்னன்னா உடனே அரசியல் வேறு, அரசியலை பேசாதே அப்படின்னு. சரி, எப்பதான் அரசியலை பேசலாம்? ஒரு ஆட்டோக்கார் பேசுறதுன்னா நீ ஆட்டோக்காரன், அரசியல் பேசக்கூடாது. சரி, ஓகே. ஒரு பொது ஜனமா இருந்து நம்ம பேசணும், பொது ஜனத்துக்கு அரசியல் புரியாது. சரி, ஓகே, நம்ம படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு நம்ம அரசியல் பேசலாம் பார்த்தா படிச்சுட்டேன், ஐயோ நீ படிச்சவன் ஆயிட்டா, நீ அரசியல் பேசக்கூடாது. அப்ப என்னைக்கு தான் நான் அரசியல் பழகுவது? நீங்க எல்லாருமே இந்த அரசியல் இருக்கிறவங்க எல்லாருமே சம்பாதிக்கணும்னா அரசியலுக்குள்ள இருந்து கரப்ஷன் அது இதுன்னு பண்ணி சம்பாதிக்கணும். ஆனா விஜய்க்கு அப்படி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் 170 கோடி ரூபாய் தன்னை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து நிக்கிறாப்புலன்னா அதை பாராட்டணுமே தவிர்த்து இனி நீ அரசியல் பழகல. யாருதான் அரசியல் பழகணும்? உங்களுக்கு மட்டும்தான் அரசியல் தெரியும். ஏன்னா யாருமே அரசியல் பேசக்கூடாது, நாங்க அரசியல் இருக்கிற மட்டும்தான் நாங்க பேசுவோம். நீங்க ஏலியன்ஸா? உங்களுக்கு மட்டும்தான் அரசியல் பழகணும். எல்லாருமே இங்க பழகு. என் நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம், அரசியல் பழகு. இந்த காந்தி கிட்ட நான் ஒரு சின்ன கோரிக்கை ஒண்ணு வைக்கிறேன். விஜய தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த இடத்துல எங்க வேணாலும் அனுப்பினாலும் விஜய் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா செலிபிரிட்டி. விஜய தெரியும் ஒரு முகம். நான் இந்த காந்தியின் முகத்தை இப்பதான் நானே பாக்குறேன். ஏன்னா நான் உன்னை கேட்கணும்னு நினைக்கிறேன். காந்தி பின்னாடி இந்த கூட்டங்கள், அதாவது வெள்ளை வெஸ்ட் இந்த சட்டை யாருமே இல்லாம, ஒரு அந்த காரு எதுவுமே இல்லாம, ஒரு ஷார்ட்ஸ் அழகான ஒரு டிஷர்ட் போட்டுக்கலாம், டிஷர்ட் ஒரு ஷூ எல்லாம் போட்டு ஜாலியா உங்களோட தொகுதிக்குள்ள நீங்க போகும்போது எத்தனை பேருக்கு நீங்க காந்தி அப்படின்னு தெரியும்? நீங்களே சொல்லுங்க. ஏன்னா உங்க தொகுதியில உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. போதும், 70 வருஷமா மாற்றமே இல்லாம நம்ம வாழ்த்துக்கிட்டு இருக்கிறோம். மாறி 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 இங்க டிஎம்கே எல்லாம் எடுங்க டிஎம்டி மாறி 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 வந்து 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 என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தா, என் தாத்தா அரை நிர்வாணம் ஆனாரு, என் அப்பா கோமணம் கட்டினாரு. இப்ப நான் முழு நிர்வாணம் ஆகிறதுக்கு நிலைமையில தான் இருக்குது இப்ப இருக்கிற அரசியல். எல்லாருக்கும் ஒரு மாற்றம் தேவைப்படுது. அது விஜய் செஞ்சாருன்னா கண்டிப்பா எங்க எல்லாரோட ஓட்டு விஜய்க்கு கண்டிப்பா இருக்குது. விஜய் அதை செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா 170 கோடின்னு சொல்றது சும்மா இல்லை. அதை தூக்கி போட்டு வர்றப்பலன்னா அந்த கட்ஸுக்கே நம்ம வந்து போய் நிக்கணும். இந்த அரசியலையும் பழகுங்கள், தயவு செய்த அரசியலை பழகுங்கள். நம்ம தாத்தா காலத்துல செய்த தவறு, நம்ம அப்பா காலத்துல செய்த தவறு நம்மளும் செஞ்சிட வேண்டாம். கண்டிப்பா ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்கு நம்ம தான் முதல் அடி எடுத்து வைக்கணும். என்றும் உங்கள் ஜே.கே.